கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தைகளுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்து நம்மை வழிநடத்துகிறவராய், நம்மை எப்போது பாதுகாக்கிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ராத்திரி வேளையிலப்பா நாங்கள் ஒன்று சேர்ந்து உண்மை துதிக்க கர்த்தரே உம்முடைய நாமத்தை உயர்த்த நீர் கிருபை செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய் உண்மையுள்ளவராய் எங்களோடு கூட இருக்கிற தேவன். இந்த ராத்திரி வேளையிலப்பா உம்முடைய வசனங்களை தியானிக்க உம்முடைய நாமத்தை உயர்த்த நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதி. இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற எல்லா மக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாம் இந்த மக்களையும் ஆசீர்வதித்து தேசத்தில் பெருக செய்தவைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மக்கள் கடந்து செல்லுத இடங்களில், போகுத இடங்களில், வருத இடங்களில் எல்லாம் நீர் அவங்களோடு கூட இருந்து அவங்களை பாதுகாத்து வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாடுகளில் அப்பா நாங்கள் வசனங்கள் தியானிக்கும் போது உம்முடைய பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்பும். உம்முடைய ஞானத்தால் தெய்வீக கிருபைகளால் நீர் எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை விட்டு தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் தன பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துத நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அவர் எப்போது நம்மை ஆசீர்வதிக்கிறவரும், எப்போது நம்மோடு கூட இருக்கிறவரும், நம்மை வழி நடத்துகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, நாம் இந்த நாளுகளில் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து தேசத்தில் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதிന്റെ 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பிதாவான தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இங்கே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, பிதாவான தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இந்த நாடுகளில் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தில், வானத்திலும், பூமியிலும், சகல சராசரங்களிலும் எங்கெல்லாம் நாம் பார்த்திருந்தாலும் அந்த இடத்தில் கொடுக்கப்பட்டது எல்லாவற்றிலும் மேலான ஒரு நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அது இயேசுவின் நாமமாய் இருக்கிறது. இந்த நாடுகளில் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மகிமையான இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிடணும். எல்லா நாவும் இயேசு கர்த்தர் என்று அறிக்கையிட பண்ணதா ஒரு நாள் வருவார். ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் தேவ பிள்ளைகளே, அதை எல்லா நாவும் அதை கிறிஸ்து அதை கர்த்தர் என்று அறிக்கையிடுவார் என்றும், அதை எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றும் நமக்கு இங்கே பார்க்க முடிகிறார். 12ஆம் வசனம் வாசிக்கும் போது, அதனால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்க எப்போதும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக, உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறப்படுவதற்காக நீங்கள் எப்போதும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற மக்களாய் மாற்றப்பட வேண்டும். அப்போ நமக்கு எப்போதும் பிரயாசப்படுதவங்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் எப்போதும் நடுக்கத்தோடும் பயத்தோடும் அதிக தேவ பக்தியோடும் நாம் கர்த்தருக்கு முன்பாக கடந்து வர வேண்டும். எதுக்கென்றால் உங்களுக்கு ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நீங்க பிரயாசப்பட்டு முன்னாடி கடந்து வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உள்ளவர். இந்த உலகத்தில் காணப்படுகிற நாமத்தை காலும் மேலான நாமம் உள்ளவராய் அவர் காணப்படுகிறார்.
இங்க 3வது வசனம் வாசிக்கும் போது பிலிப்பியர் 2வது அதிகாரம் அதிலே 3வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரே ஒருவர் தங்களிலும் மேன்மை ஆனவர்களாக எண்ண கடவீர்கள் என்று சொல்லப்படுகிறார். அப்போ இங்க நமக்கு பார்க்க முடியுது, மனத்தாழ்மையினாலே நாம் கடந்து செல்லுத மக்களாய் மாற்றப்பட வேண்டும். இயேசுவுக்கு எல்லா நாமத்திற்காலும் மேலான நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த நாமத்தை கூப்பிடுவோம், அவருடைய பிள்ளையா இருக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நாடுகளில் நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஞானம் நீங்களும் மனத்தாழ்மை உள்ளவராய் இருக்க வேண்டும் என்றும், ஒருவரே ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவராய் எண்ண காடவீர்கள் என்றும் சொல்லப்படுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, நாம் ஒருவரே ஒருவர், உங்களுடைய கூட வேலை செய்தவங்க, உங்களுடைய கிராமத்தில் இருக்கிறவங்க, உங்களுடைய கூட இருக்கிறவங்களே நீங்க மேலான ஒரு மேன்மையுள்ளவராய் நீங்க எண்ணப்பட வேண்டும். அவங்களை இகழ்த்தி பேசக்கூடாது. நாம் மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்து நம்மோடு கூட உள்ளவங்களே, நம்ம கிராமத்தில் உள்ள மக்களே, நாம் பார்க்கிற மக்களே மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும். எப்போதுமே என்னை காட்டிலும் அவங்க மேன்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் நினைவு கூறும் போது அங்கே சண்டை இருக்காது, பிரச்சனை இருக்காது, அங்கே கவலைகள் இருக்காது, எந்த வேவலாதியும் அங்கே வரப்பட மாட்டேன். அவங்கள் மேன்மையானவர்கள் என்று எண்ணப்படட்டும். இந்த நாடுகளில் கணவன் மனைவி அவங்களுடைய வாழ்க்கைகளிலிருந்து நாம் பார்க்கும் போது, கணவன் மனைவியை மேன்மையுள்ளவராகி, மனைவி கணவனை மேன்மையுள்ளவராகியும் பார்க்கும் போது பிரச்சனைகள் ஒரு விதமாய் அந்த வீடுகளில் இருக்காது. தேவ பிள்ளைகளே, இங்கு நாம் பார்க்கும் போது நாம் நம்ம ரட்சிப்புக்காக பிரயாசப்பட வேண்டும். எப்போதும் நடுக்கத்தோடும் பயத்தோடும் நாம் தேவனுடைய பக்தியோடும் நாம் தேவனுடைய முன்பாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அப்போஸ்தலர்கள் நம் கூட இருக்கும் போது மட்டும்தான் நாம் தேவனை ஆராதிக்கும் என்றல்ல, எப்போதும் தேவனை துதிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே மாதிரி எல்லா நாவும் கர்த்தருடைய நாமத்தை அறிக்கையிட வேண்டும். அந்த எல்லா நாவும் கர்த்தருடைய நாமத்தை அறிக்கையிடப்படும். எதனால என்றால், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இங்கே நாம் வாசிச்சு கேட்ட வசனத்தில் 3வது வசனத்தில் சொல்லப்படுது, நீங்க இனி பார்க்கிற எல்லா மக்களையும் உங்களை காட்டிலும் மேன்மையுள்ளவராய் நாம் பார்க்கப்பட வேண்டும். உங்களை காட்டிலும் மேன்மையுள்ளவராய் பார்த்து அவங்களுக்கு முன்பாக இயேசுவை வெளிப்படுத்த பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும். 4வது வசனத்தில் நாம் பார்க்கும் போது, அவனவன் தனிக்கானவைகளே அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று சொல்லப்படுகிறார். அப்போ அவனவன் தனிக்குள்ளவே மட்டுமல்ல, நாம் எப்படி சாப்பிடும், நாம் எப்படி போவோம், நாம் எப்படி முன்னாடி கடந்து செல்லும், நம்ம எப்படி இருக்கும், நம்ம எப்படி வாழ்வு, இப்படி அல்ல. நம் பிறருக்காகவையும் நோக்கமாயிருக்கிற பிள்ளைகளாய், அவங்களுக்காகவும் அதை முன்னாடி வருத பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு நாம் பார்க்கப்படும் போது இயேசு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உள்ளவராய் இருக்கிறார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உள்ளவராய் இருக்கிறார். எல்லா நாமத்திற்காலும் மேலான நாமம் உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். இயேசு உங்கள் வியாதிகளை மாற்றுதவர். இயேசு உங்களுடைய கவலைகளை மாற்றுதவர். உங்களுடைய கண்ணீரான பிரச்சனைகளை மாற்றுதவர். அவர் மேலான நாமம் உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கும்போது உன் தேவைகளை அவர் சந்திக்கிறவராய், நம்முடைய வழிகளில் ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறவராய், நம்மை உயர்த்துதவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ இங்க 3-4 வசனங்கள் நான் வாசிக்கும் போது நமக்கு சுற்றிலும் இருக்கிற மக்களை நாம் கவனிக்கிறவராய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். அப்போ அவங்களுக்காக ஜெபிக்க, அந்த மக்களுக்காக ஜெபிக்க, மக்களுக்காக முன்னாடி வர, அது அநேகருக்கு அது
உதவியாய் இருக்கப்படுத மக்களாய் இருக்க தேவன் விரும்புகிறார். 5வது வசனம் வாசிக்கும் போது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்ப யாருடைய சிந்தை உங்களுக்கு இருக்க வேண்டும்? கிறிஸ்து இயேசுடைய சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லப்படுகிறார். அப்போ எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தனைகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தையே நமக்குள்ளேயும் இருக்க கடவுது என்று வேதம் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்க கடந்து சென்ற இடங்களில் எல்லாம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நமக்குள்ளேயும் நாம் கொண்டு வரப்பட வேண்டும். 6வது வசனம் நான் வாசிக்கும் போது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், நாம் போன நாடுகளில் எல்லாம் வாசிச்சிருக்கிறார். இயேசு எப்படி இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் என்றும், எப்படி அவர் பிறந்திருக்கிறார் என்றும், தேவனால் பிறந்திருக்கிறார் என்றும், அவர் வார்த்தையாய் இருந்திருக்கிறார் என்றும், ஆதியில இருந்திருக்கிறார் என்றும் நாம் போன நாடுகளில் வசனத்தை தியானித்தோம். இங்கே சொல்லப்படுகிறார், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்திருக்கிறார். அவர் தேவனோடு கூட இருந்தவர். இங்கே சொல்லுகிற தேவனுக்கு சமமாய் இருப்பதே இட பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமை ஆக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். இங்கே சொல்லப்படுகிறார், அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்திருக்கிறார். எனக்காக உங்களுக்காக இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து அவர் இந்த உலகத்தில் மனுஷ சாயலானார். இந்த வசனம் பெரிய ஒரு வசனமாய் இருக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்திருக்கிறார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருக்கும் போதும் அவர் மனித சாயலாக ஒரு அடிமையின் ரூபமாக அவர் மனித சாயலாய் இந்த உலகத்தில் கடந்து வந்திருக்கிறார். அவர் 8வது வசனம் நான் வாசிக்கும் போது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இயேசு தம்மைத்தாமே தாழ்த்தியவராயிருக்கிறார். அவர் தேவனுடைய சாயலாயிருந்திருக்கிறார், தேவனுடைய ரூபமாய் இருந்திருக்கிறார். இப்போ நான் வசனத்தில் வாசிக்கிறார், மனுஷனாய் வரும்போது அடிமையின் ரூபமாய் அவர் இந்த உலகத்தில் வருகிறார். அடிமையின் ரூபமாய் மனுஷ சாயலில் வந்திருக்கிறார். அப்போ அவர் தேவனாயிருந்தவர். என்னை உங்களை மீட்கிறதுக்காக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலில் இந்த உலகத்தில் கடந்து வந்தவராயிருக்கிறார். 8வது வசனத்தில் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராயிருக்கிறார். சிலுவையின் மரணத்துக்கு அவர் வரும்போது, என்னால முடியாது, ஞானி நீ மறிக்க முடியாது, சிலுவையில் அறையப்பட முடியாது என்று சொல்லி அவரே தப்பிச்சு ஓடலாம். பட் அவர் அப்படி செய்ததில்லை. அவர் இந்த உலகத்தில் ஓரோ மக்களை நேசித்து அவர் கீழ்ப்படிந்திருக்கிறார், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார். அதே மாதிரி நாம் கணவனுக்கு கீழ்ப்படிய, நாம் மனைவியோடு அன்பா இருக்க, நாம் பிள்ளைகளோடு அன்பா இருக்க, குடும்பத்தில் நாம் தேவனோடு கூட அன்பா இருக்க நமக்கு கர்த்தர் கிருபை செய்யட்டும். தாழ்மையுள்ளவராய் இருக்கட்டும், கீழ்ப்படியில் உள்ளவராய் இருக்கட்டும். நாம் தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிய மக்களாய் இருக்கும் போது நாம் இயேசுவை நினைவு கூறட்டும். அவர் சிலுவையிலே மரணத்தில் அவரே தாழ்த்தியவராய், அவர் அதை கீழ்ப்படிந்தவராய் இருந்திருக்கிறார். அவர் அந்த மனுஷ ரூபமாய் காணப்பட்டவர். இல்ல, நான் மனுஷ ரூபம் ஆக முடியாது, நான் தேவனால் தான் இருக்கும் என்று சொல்லிய இன்னைக்கும் நாம் தூரமாய் இருக்கும், அந்த காலத்தில் இருக்கும், இருளில் இருக்கும், நாம் ரட்சிக்கப்பட முடியாது இருக்கும். அவர் நமக்காக இன்னைக்கு தேவன் சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டதினால் நமக்கு ஒரு விடுதல் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் கீழ்ப்படிந்ததினாலே
அவர் தன்மைத்தானே தாழ்த்தியதினாலே நமக்கு ஒரு ரட்சிப்பு உருவாயிருக்கிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறார்? இந்த நாடுகளில் இயேசு நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். 9வது வசனத்தில், அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவே தேவன் எல்லாற்றுக்கும் மேலாக உயர்த்தி இருக்கிறார். மனுஷ சாயலில் இங்கே வந்திருந்தாலும், அவர் பாடுபட்டிருந்தாலும், கஷ்டப்பட்டிருந்தாலும், மனிதன் எப்படி ஆணிகளால் அறையப்பட்டு கஷ்டப்படுதோ அதே மாதிரி இங்கே அவர் அநேக கஷ்டங்களை எடுக்கிறார். ஆணிகளால் அறையப்பட்டு கஷ்டத்தை எடுத்து பாடுகளை எடுத்து அவர் முன்னாடி கடந்து வருகிறார். தேவ பிள்ளைகளே, அவரே தேவன் உயர்த்தினார், எல்லாவற்றை காட்டிலும் உயர்த்தினார். 10வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் மடங்கும்படிக்கும் என்று சொல்லப்படுகிறார். எல்லாருடைய முழங்காலும் அடியும் மடங்கும். இங்கே சொல்லப்படுத வார்த்தை இயேசுவின் நாமத்தில் வானோர். வானோர்னு சொல்லியா, வானோர் யாரெல்லாம்? வானோர் யாரெல்லாம் ஆயிருக்கிறார்? வானோர் என்றால் அங்கே தேவனுடைய தூதர்கள், அங்கே காணப்படுத கர்த்தருடைய பக்தர்கள். அப்போ அந்த தேவ தூதர்களும் அவங்களுடைய சைனியமும் முழங்கால் கர்த்தருக்கு முன்பாக மடங்குகிறார். பூதலத்தோர் என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த, நாம் உயிரோடு இருக்கிற மக்கள், நாம் யாவரும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய முழங்கால்கள் மடக்க வேண்டியவர். பூமியின் கீழானோர் என்று சொல்லியா, இறந்து போன மக்கள். இப்போ யாரெல்லாம் இறந்து போய் இப்போ பூமிக்கு கீழே இருக்குதோ அவங்களே அங்கே சொல்லப்படுகிறார். அதே மாதிரி சாத்தானும் அவன் சைனியங்களையும் அங்கே குறிப்பிடுகிறார். எல்லாருடைய முழங்காலும் தேவனுக்கு முன்பாக மடங்கப்படும். அது வானோராகட்டும், பூதலத்தோராகட்டும், பூமிக்கு கீழானவர்களாகட்டும், எல்லாருடைய முழங்காலும் இயேசுவுக்கு முன்பாக மடங்கப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற தேவன் ஏதோ சும்மாவை கேட்காமல் இருக்கிறவர் அல்ல. நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு முன்பாக எல்லா முழங்காலும் மடங்கும், எல்லா நாவும் அவருடைய நாமத்தை ஏற்று பாடுத ஒரு நாள் வரும். அதை கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சகல நாமத்துக்கும் மேலான நாமம் உள்ளவர். அவர் எப்படி கீழ்ப்படிந்தோ, அவர் எப்படி தம்மை தாமே தாழ்த்தியோ, அதே மாதிரி நாமும் தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிய, மக்களுக்கு முன்பாக அவங்களே மேன்மையானவராய் என்ன, ஐயோ அவங்கள நல்லவர் அல்ல, அவங்களே நல்ல அல்ல, இவங்க நல்ல அல்ல, அவங்களுக்கு கெட்டவரா இருக்கு, இவங்க அப்படி இருக்குது, அவங்க அப்படி இருக்குதுன்னு சொல்லதை விட்டுட்டு அவங்களே மேன்மை உள்ளவராய் நாம் என்ன, கர்த்தருக்கு முன்பாக நாம் நம்மை தாமே தாழ்த்தி, இயேசு எப்படி தாழ்த்தினோ, இயேசு எப்படி கீழ்ப்படிந்தோ அதே மாதிரி நாம் கீழ்ப்படிந்து முன்னாடி கடந்து செல்லும் போது தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய நாமத்தை நமக்கு புரியும். அவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவராய் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ராத்திரி வேளையில் அப்பா உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்பும். நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துத தேவன். எல்லா நாமத்தை காலும் மேலான நாமம் உம்முடைய நாமம் அப்பா. இன்னைக்கு அப்பா எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துத தேவனாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு வியாதியோட பலவீனதையோட ஆயிருக்கிற ஒரு மக்களுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா மக்களையும் நீர் குணமாக்குதவராய் ஆண்டவரே கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் கர்த்தரே ஜபத்துக்காக சொல்லி இருக்கிற அந்த சிஸ்டருக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, அவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் நீர் மாற்றி கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு விடுதலை கொண்டு நிரப்பும். அதே மாதிரி அப்பா இன்னைக்கு கூகுள் மீட்டில் கடந்து வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அவங்களுடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவ சமாதானம் அவங்களுடைய குடும்பங்களில் தங்கி இருக்கட்டும். ஒரு விடுதல் உண்டாகட்டும். தேவனே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துதா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை வழி நடத்துத தெய்வீக கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். தெய்வீக பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்பும்.
ஒரு அபிஷேகத்தால் நிரப்பி வழி நடத்தும் தேவனே. குடும்பங்களில் ஒரு சமாதானம் உண்டாகும், குடும்பங்களில் ஒரு கீழ்ப்படியல் உண்டாகும், குடும்பங்களில் ஒரு அன்புண்டாகும். நீ கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்கள் மாற்றி ஆசீர்வதியும் தெய்வமே. நாளை தினத்தில் யாரெல்லாம் வியாபாரத்துக்காக, தெய்வமே வேலைகளுக்காக யாரெல்லாம் கடந்து செல்லுதோ அந்த மக்களுக்கு ஒரு விடுதல் உண்டாகட்டும். இந்த நேரத்தில் அப்பா, யாரெல்லாம் அவங்களோட விண்ணப்பங்களை வைத்து ஜெபிக்கணும், அந்த மக்களுடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களை நீர் கேட்குறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு பதில் கொடுக்கிறவர் நீரப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற, நீர் எங்களை பாதுகாக்கிறவர், நீர் எங்களை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிற தேவன். ഇപ്പോൾ തന്നെ ஒரு விடுதல் ஓரோ குடும்பங்களுக்குள்ளே நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வழிகள் துறந்து கொடுக்கட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் தன பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமேன்.